ஸ்கூல்ல இந்த போட்டியில ஜெயிச்சா கூட அது பெற்றோருக்கும் எங்க ஸ்கூலுக்கும் தாயா பெருமை. ஆனா தேனி மாவட்டத்துல அரட்டை அரங்கத்துல பேசுறதுனால எங்க பெற்றோருக்கு எவ்வளவு பெருமையா. அவங்க அப்படியாயா வளர்க்குறாங்க, வளர்க்கவே தெரியலையா. நீ இந்த அரட்டை அரங்கத்தில் பேசுவதால் உன்னை பெற்ற பெற்றோர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, பெருமை அல்ல, இந்த தேனி மாநகரத்துக்கே ஒரு மகிழ்ச்சி, பெருமைமா. அழகான முகத்தை பாக்குறது இவங்க எங்க அம்மாட்ட போய் சொல்றப்ப எவ்வளவு பெருமை. இந்த லொல்லு தானே வேணும். நான் வேற யார பத்தியும் பேச வரலையா, என் வாழ்க்கையே எடுத்துக்கோங்களே. வாழ்க்கை பரவாயில்ல சொல்லு. காலையில எந்திரிக்கிறப்பே நினைப்பேயா, இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கணும், பாக்குறதெல்லாம் நல்லா இருக்கணும், கேக்குறதெல்லாம் நல்லா இருக்கணும் எந்திரிப்பேயா. அப்பயே ஒரு பயங்கரமான சவுண்ட் வருயா. என்னன்னு பார்த்தா எங்க அம்மா, ஏ அர்ச்சனா 7:30 ஆயிடுச்சு இன்னுமா நீ தூங்குற அப்படின்னு சவுண்ட் விடுவாங்க. வந்து நான் நினைப்பேயா, காலையிலேயே 7:30 கூட்டிட்டாங்களே அப்படின்னு நினைப்பேயா. சரி குளிக்கலாம்னு ஆசைப்படுவேயா. என்னைய தூக்கிட்டு போய் பெரிய அண்டாக்குள்ள முக்கிய எடுப்பாங்கயா. என் தம்பியை தூக்கிட்டு போய் சின்ன வாளிக்குள்ள முக்கிய எடுப்பாங்கயா. ஒரு நிமிஷம், எதுக்குள்ள முக்குனாங்க? அண்டாக்குள்ள முக்குனாங்க. உன்னை எல்லாம் அண்டாவுல முக்கப்படாது, கிணத்துல முக்கி இருக்கணும். ஆண்டி ஆண்டி அண்டானவனே உங்களுக்கு ஏன் தெரியுமா கோவம் வருது? ஏன்னா நீங்க அண்டா சைஸ்ல இருக்கீங்க. அடுத்து எங்க அம்மா சொல்லுவாங்கயா, 7 கழுத வயசாச்சு சின்ன பையனுக்கு சோறு ஊட்டினா என்னன்னு சொல்லுவாங்கயா. நானும் என் வேலையை பார்த்துக்கிட்டே அவனுக்கு சோறு ஊட்டுறேன்னு வாயில ஊட்ட வேண்டிய சோறு மூக்குல ஊட்டி விட்டுருவேயா. அடுத்து ட்ரெஸ் மாற்றி விட சொல்லுவேன் எங்க அம்மாவை. என்னோட கவுன் ட்ரெஸ்ஸை தூக்கி என் தம்பிக்கு போட்டு விட்டுருவாங்க, தம்பியோட டவுசர் சட்டையை தூக்கி எனக்கு போட்டு விட்டுருவாங்கயா. லாஸ்ட் நாங்க சொன்ன பிறந்தே அவங்களுக்கே தெரியும், அடுத்து மாத்தி போடுவாங்க. ஏன் தெரியுமாங்கயா? ஏன்னா அவங்களே பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கலையா. ஏன்னா ராத்திரி சீரியல் பார்த்துட்டு படுக்கிறதுக்கு அவ்வளவு லேட் ஆகுது இல்ல. எங்க அப்பாட்ட சொன்னாங்கயா, ஓகே 2 சனியங்களையும் கொண்டு போய் ஆட்டோல எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு வந்து எங்களை தூக்குறதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்கார பையனை தூக்கிட்டாங்கயா. அடுத்து நாங்க சொன்ன பிறகு அப்பா இந்த இருக்கப்பா உங்க பிள்ளை அப்படின்னு சொன்ன பிறகு அவரே இறக்கி விட்டு என்னை தூக்கி எரிஞ்சாரியா எரி. அப்படியே நான் போய் ஆட்டோக்காரர் தோள்பட்டையில போய் உட்காந்துக்கிட்டேயா. ஏன்னா ஆட்டோக்காரவங்க குட்டியான மாதிரியா, நல்ல மெத்த மாதிரி ஜம்முன்னு இருந்துச்சியா. இது மாதிரியா நம்ம அங்கிள் மாதிரி தாயா. ஆத்தா வா, அப்படியே தோல்ல ஏறிக்க, தேக்கடைய 2 ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்டு போறேன். கவலைப்படாதீங்க, ஏறிக்கிறேன். என் நிலைமை இப்படினா என் தம்பி நிலைமை அதுக்கு மேலயா. டயரை பிடிச்சு வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தாயா. அடுத்து எங்க அம்மா அப்ப பார்த்து பாயின்னு சொன்னாங்கயா. என் தம்பி சொன்னாயா ஆயின்னு சொன்னாயா. ஆய் இல்லடா பாய் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. பாய் இல்லம்மா ஆயின்னு சொன்னாங்க. டேய் ஆய் இல்லடா பாய்டா அப்படின்னு எங்க அம்மா கோவமா சொன்னா. பாய் இல்லம்மா எனக்கு வருதுமா ஆய் அப்படின்னு சொன்னேயா. அடுத்து போய் இதுக்கு வச்சு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் தூக்கி எரிஞ்சுட்டாங்க. வந்து உட்காந்துக்கிட்டேன், போறப்பே நினைச்சுக்கிட்டு போனோயா, வீட்டுலதான் இப்படி இருந்துச்சு, ஸ்கூல்லையாவது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போனாங்க. அங்க போன ஆட்டோக்காரங்க எங்க 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள எரிஞ்சு விட்டுட்டு எஸ்கேப்னு போயிட்டாங்கயா. வீட்டுல இருந்தாலும் நிம்மதி இல்ல, ஸ்கூல்ல இருந்தாலும் நிம்மதி இல்ல. எங்க சார் அச்சாணி, எங்க சார் சக்கரம் எல்லாமே கலந்துதான் சார் கிடக்கு. நாங்க ஸ்கூல்ல நல்ல பிள்ளை மாதிரி நடந்து போனோயா. அப்ப எங்க மிஸ் படத்துல வர வில்லி மாதிரி முறைச்சு பார்த்தாங்க. ஏ அர்ச்சனா 6 மாசம் ஃபீஸ் கட்டல, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. நான் மனசுக்குள்ளே சொன்னேயா, நாங்க 6 மாசம் ஃபீஸ் கட்ட அப்பதான் உங்களுக்கு 6 மாசம் சம்பளம் வருது அப்படின்னு மெதுவா சொன்னேயா. அது அவங்க காதுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. என்னையவே ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லி முங்க மரத்து கடையில மொண்டிக்கால் போடு அப்படின்ட்டாங்க. நான் போய் மொண்டியால வாட்ச் போடலான்னு மொண்டியால் போட்டேயா. போட்டப்ப அவங்க லைட்டா திரும்பினாங்க. அப்படியே எந்திரிச்சுக்கிட்டேயா. எந்திரிச்சுக்கிட்டு இலையவாது என்னதான் எண்ணிக்கிட்டு இருந்தேயா. எது என்ன? இலைய. இலைய. சரி. இலையவாது என்ன
இலைய எண்ணிக்கிட்டு இருந்தேயா. ஆ. அப்ப பார்த்து என் கூட படிக்கிற குரங்கு ஓயாம என்னை எப்ப பார்த்தாலும் மாட்டி விட்டுக்கிட்டே மிஸ் வேமா திரும்பி பாருங்க மிஸ், அர்ச்சனா எந்திரிச்சு நின்றுருக்கு மிஸ் அப்படின்னு சொல்லிடுச்சியா. மிஸ் டக்குன்னு திரும்பினாங்க. நான் அப்படியே டக்குன்னு முட்டிக்கால் போட்டேயா. அடுத்து அந்த பிள்ளை எங்க நின்றுருக்கு, முட்டிக்கால் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு மறுபடியும் திரும்பிட்டாங்கயா. நானும் எந்திரிச்சு நின்றுக்கிட்ட அந்த பிள்ளை பல்ப்பு காமிச்சேயா. என்னையவே மாட்டி விடுறியா அப்படின்னு பல்ப் காமிச்சேயா. அந்த பிள்ளை கோவம் அதிகமாயிருச்சா. நில்லு, உன்னை எப்படியாச்சும் சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு. மிஸ் உங்க ஓரக்கண்ணால கொஞ்சம் டக்குன்னு திரும்பி பாருங்க மிஸ் அப்படின்னுச்சியா. மிஸ் டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க. நான் வேகமா முட்டிக்கால் போட்டேயா. அப்ப அந்த பிள்ளை கேக்குதியா, மிஸ் இதே உங்க டக்கா அப்படின்னு கேக்குதியா. அடுத்து மறுபடியும் எந்திரிச்சு முட்டிக்கால் போட்டேயா. மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு போச்சியா. இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. உன்னை என்ன பண்ணுற மாதிரி இங்கே வான்னு கூப்பிட்டாங்கயா. நான் ஐயோ சேலை நல்லா இருக்குன்றது 15 நாளைக்கு முந்தைய பிட்ட போட்டாச்சு. நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு 10 நாளைக்கு முந்தைய பிட்ட போட்டாச்சு. இன்னைக்கு புதுசாக ஏதாவது யோசிக்கணுமே அப்படின்ட்டுக்கிட்டே யோசிச்சு போனேயா. ஒரு ஐடியா வந்துச்சியா. அவங்க காதில் போய் சொன்னேயா. அப்போ போடாச்செல்லாம் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கய்யா. நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? மிஸ் இன்னைக்கு சாயந்தரம் இருந்து உங்கள்கிட்ட டியூஷன் வரேன் மிஸ் அப்படின்னு சொன்னேயா. டியூஷனுக்கு வரேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமாயா? மாத ஸ்கூல் ஃபீஸ் 100 ரூபா, டியூஷன் ஃபீஸ் 200 ரூபா. என் ஃப்ரெண்டு கேட்டுச்சியா, இதுகிட்ட உண்மையிலே நீ டியூஷன் படிக்க போறியா அப்படின்னு கேட்டுச்சியா. நான் அப்போ சொன்னேயா, இதுகிட்டெல்லாம் டியூஷன் அவசியம் படிக்கணுமாக்கு, கிளாஸ்லே ஒழுங்கா சொல்லித்தர தெரியாது, இதில் வீட்டுக்கு வேற போய் கற்றுக்கணுமாக்கு அப்படின்னு சொன்னேயா. அப்போ பின்னாடி வாக்கில் யாரோ சொரிஞ்சாங்கயா. யாருன்னு லேட்டாக திரும்பி பார்த்தா மிஸ்ஸியா. என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு மிஸ் மொத்தமாக கூப்பிட்டுட்டு போய் இந்த பிள்ளை அடங்காது அப்படி நேராக ஹெச்எம்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் மொத்தமாக சேர்ந்து முடிவெடுத்தாங்க. நீ இங்கே இருந்தால் சொல்லியே பிள்ளைகளை பூரா எடுத்துருவேன், நீ வீட்டுக்கு போனாங்க. நான் சும்மா போவேன்னா என் தம்பியை வேற கூப்பிட்டுக்கிட்டு வந்தேயா. பார்க்கு காய்ச்சி போகலான்னு பார்க்குக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தேயா போய். அப்போ ஒரு கிழவை, நான் 40 வயசு கிழவைய பார்த்து நூல் வித்துக்கிட்டு இருந்தாயா. அப்போ நான் என்னை கூப்பிட்டு பாப்பா இங்கே வா, உனக்கு சாக்லேட்னா அவன் என்ன விட்டான்? நூல். அவன் நூல் விடுறத நீ பார்க்குற. ஏன்னா இன்னைக்கு சீரியல் படுத்துற பாடு, சினிமா படுத்துற பாடு, இப்படி போடுற போடு போடு. அப்ப பாப்பா இங்க வா, உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சாக்லேட் ஆட்டி காமிச்சாயா. அப்ப எனக்கும் பிடிக்கும்னு சாக்லேட்டை வாங்கின பிறகுதான் தெரிஞ்சு அந்த 40 வயசு கிழவிக்கு இந்த லெட்டரை போய் கொடுத்துட்டு வான்னு லெட்டரை கொடுத்தாங்க. எனக்கு கோபம், உனக்கு ஒரு ஆப்பு வேணுமா அப்படி நேரா போய்கிட்டு இருந்தப்ப போலீஸ்கார ஆண்டி வந்தாங்கயா. அப்ப நான் அவங்ககிட்ட போய் கொடுத்து, அந்த தாத்தா இந்த லெட்டரை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு போய் அவங்கிட்ட கொடுத்துட்டேயா. நேரா போனாங்க, 2 அடி விட்டாங்க, முதுகெலும்பு துண்டா வந்துருச்சா, வாயில ஒட்டி வச்சிருந்த பல்லு கீழே விழுந்துருச்சா. நான் இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும், அவங்க கொடுத்த சாக்லேட் தின்னுட்டு பார்த்துக்கிட்டேயா. வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை, ஸ்கூல்ல இருந்தாலும் நிம்மதி இல்லை, பார்க்குக்கு போனாலும் நிம்மதி இல்லை. எங்க சார் அச்சாணி, எங்க சார் சக்கரம், எல்லாமே கலந்துதான் சார் கிடக்கு. முப்புறமும் முக்கடலும் முத்தமிடம் முத்தமிழ் நாட்டில் வண்ணத்தமிழ் வளர்ந்திட்ட வைகை மண்ணில் பிறந்து எந்த கன்னிப்பெண்ணும் படித்திராத கவிதை நான் இந்த அரட்டை அரங்கத்திலே பேச வந்திருக்கிறேன். இந்த கொடுமையை பாருங்கய்யா, இதுக்கு பேரு கவிதையா. இத சுத்தி வந்து பார்க்கவே 1.5 வருஷம் ஆகும். இத ஒரு கன்னிப்பெண்ணு மெனாக்கிட்டு படிக்கலையாமா. இத படிச்சா என்னையா ஆகும்? அதுக்கு அவ தூக்குல தொங்கிட மாட்டாளா? ஐயா, அவ எந்த ஜென்மம் சொல்லுது பாருங்க. நீ ஜென்மம் எடுப்பதற்கு காரணமே ஒரு பெண் தான் காரணம். அந்த பெண்ணை பார்த்து ஜென்மம் என்று சொல்லுகிறாயே, என்ன நியாயம்? ஐயா, இந்த கவிதையும் படிக்கணும், இதுக்கு இந்த கவிதையை படிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னுட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு புரோக்கரை கூப்பிட்டுட்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கினீங்க. இறங்கின உடனே வயிறு சரியில்லை. என்னடா செய்ய? இந்த வயிறுங்க. அப்படியே புரோக்கரை நில்லுங்க, இந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனேன். என்ட்ரன்ஸ்ல எழுதியிருந்தான்,
நவீன வசதியுடன். பிறந்ததிலிருந்தே அப்படித்தானையா போய்கிட்டு இருக்கோம். இதுல என்ன நவீனம்? அப்படியே திரும்பினேன். ஜென்ரேட்டர் வசதியுடன் போட்டிருந்தேன். இதுக்கு எதுக்குடா ஜென்ரேட்டர் வசதி? கீழே பார்த்தேன், பஞ்சர் பார்க்கப்படும் போட்டிருந்தேன். இதுல இது வேறையா? எதா இருந்தா நான் கட்டாப்புடான்னு உள்ள ஓடுனேன். பஞ்சர் கடைக்கார, டே பப்ளிக் பாத்ரூம் அங்க இருக்கு, அங்க போடா நாதாரின்னா. ஓடி வந்து அந்த வாளியை எடுத்து தண்ணியை மோந்து எடுத்தா தண்ணி சொட்டு சொட்டா கீழே வடியுது. எடுத்து ஏண்டா தண்ணி போகுதுன்னு நீ போய் 1 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா அடுத்தவனும் போக வேணாமாடா, சீக்கிரம் போயிட்டு வான்னா. எடுத்துட்டு நான் போனேன் உள்ள. முதலும் கதவை தட்டினேன். அவன் வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய்னா. என்னடா இவன், நான் வந்த அவசரத்தில் இந்த பாட்டு படிக்கிறானே. பக்கத்து கதவை போய் தட்டினா, ஆகாமருதம் விசுபதாலே மனதிலே கொள்ளுதேனா. டே வந்துடுறா வெளியே. நானே 3 நாள் அப்பதான் போய்கிட்டு இருக்கு, போடா அடுத்து அப்படின்னு. அடுத்த பாத்ரூம் கதவை போய் தட்டினா, அந்த பாத்ரூம்ல அவன் வந்துரு வந்துரு தானா வந்துரு 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 தானா வந்துரு வந்துரு. அட எழுபட்ட வேலைகளா, பூரா பேர் இதே வேலையில தான் இருக்கீங்களான்னு ஒரு வழியா முடிச்சுட்டு, புரோக்கரே முடிஞ்சிச்சு வாங்க போவோம்னு போய் பொண்ணு விட்டு கேட்டு கதவை பிடிச்ச வாக்கில் நின்று லேசா ஆரம்பிச்சிச்சு. என்னடா இங்க வந்து ஆரம்பிக்குதே, புரோக்கரே கொஞ்ச நேரம் நின்றுட்டு உள்ள போவோம்னே. சரி நில்லுங்க. அங்கிட்டு இருந்து வந்த ஐயா, பழைய ஓட்ட உடசலுக்கு தூரடைக்கிறதே. ஐயா புரோக்கரு, அவனை போ சொல்லு, எனக்கு கோவம் வந்துடும். திரும்ப பக்கத்துல வந்து பழைய ஓட்ட உடசலுக்கு தூரடைக்கிறதே. ஏய் வெந்த முன்ல வேலை பாய்ச்சா இவனை அனுப்பிச்சு விடுன்னு. அப்படியே வீட்டுக்குள்ள போனேன். ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடணும்னு அறிவு இல்லையா? அதை விட்டுட்டு வரவே போறவனெல்லாம் வெட்டிக்கிட்டு பழைய இரும்பு பாத்திரத்துக்கு தூர் அடைக்கிறது அவனெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்கயா. பேசாம உட்காரு, மாத்திரை பதில் உன்னே முழுங்கிடுவேன். அப்படியே உள்ள போனோம். மாமனார் மாமியார் எல்லாரும் கட்ட 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 முடியாத வாங்க 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 உள்ள கூட்டு போனாங்க. உள்ள கூப்பிட்டு போய் உட்கார்ந்த உடனே பலகாரம் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. வயிறு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இருக்கதெல்லாம் நறுசா ஒரு தொடச்சிட்டேன். தொடச்சிட்டு காஃபியும் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு அப்புறம் இந்த பொண்ணை வர சொல்றதுன்னு மாமனார் கேட்டாரு, மாப்பிள்ளை எங்கன்னாரு. புரோக்கர்கிட்ட ஏயா மாப்பிள்ளைன்னு நான் சொல்லவே இல்லையா? இல்லைங்க நான் தான் மாப்பிள்ளைன்னு. அவர் நீ மாப்பிள்ளையா? யோ வீட்டை விட்டு எந்திரிச்சு போய்யா அப்படின்னாரு. மாமான்னு. மாமாவா? கிளம்புடா அப்படின்னாரு. உங்க பொண்ணை உடவு வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, பார்த்துட்டு அது வேணாம்னா போட்டும்னு. நான் பார்க்கறதுக்கே உனக்கு அனுமதி இல்லை, இதுல என் பொண்ணு வேற வந்து உன்னை பார்க்கணுமாக்கோ அப்படின்னாரு. நீ இடத்த காலி பண்ணுட்டாரு. எந்திரிச்சு வெளியில வந்துட்டேங்க. பாருங்க, அன்னைக்கு ஒரு பொண்ணு விட்டு கொடுத்துருந்துச்சுன்னா இன்னைக்கு வாழ்க்கையில நான் எப்படி இருந்திருப்பேன்? சந்தோஷமா இருந்திருப்பேனா? ஐயா என் வாழ்க்கை விட்டு கொடுக்காதனாலதான் ஐயா இந்த வாழ்க்கை சக்கரம் பஞ்சர் ஆனது மாதிரி என் வாழ்க்கை பஞ்சராகி போய் நிக்குது. விட்டு கொடுன்னு சொல்றாங்கல்ல, இவங்க விட்டு கொடுக்க வேண்டியானே. ஒரு வாழா வெட்டி பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் இல்லையா? ஏங்க ஐயா, நான் வாழாமலே வாழா வெட்டியா இருக்கேன். இதுல இன்னொரு ஏங்க அது அவரு தான் வாழை லட்டு ஜிலேபி ஜாங்கிரி எல்லாத்தையும் வெட்டி வாழறாரு. இவரே வெட்டி, இவர் எங்க கல்யாணம் பண்ணிப்பாரு? வாழா வெட்டி.